ஹாஸ்பிட்டலியா சிவா பேக் மட்டும் பாரு. I'm just a girl with a big dreams. I want respect, I want attention, I want to reach somewhere in my life. கனவுல கூட நடக்காது. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல ஒண்ணு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அவங்க லயன் கிங் மதன் ராஜ். ஸோ இன்றைக்கி என்ன vlogனு சொல்லிட்டு ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட திவ்யா இன்ஸ்டாகிராமில் 100K அடிச்சிட்டா, யூடியூப்பில் 100K அடிச்சிட்டா. அண்ட் இதுக்கு எதுவுமே நம்ம செலிப்ரேஷனே பண்ணலை, பெருசாக எதுவுமே பண்ணல. ஏன்னா யூடியூப்பில் அடிக்காததுக்கான காரணம் என்னன்னாக்கா லயன் கிங் அஃபிஷியல் 400K அடித்தோன்னா 2 சேர்த்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இன்ஸ்டாகிராமே இப்போ அடிச்சிருச்சு. ஏதாவது ஒரு குட்டியானாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் இல்லையா, பண்ணணும். ஏன்னா அவளை நான் நிறைய இடத்துல மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை தாண்டி இதில் நம்ம இன்னும் நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம், சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு vlog-ஆ பார்க்குறீங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம சேனலில் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு vlog-ஆ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால தான் நான் சொல்கிறேன். அண்ட் லயன் கிங் அஃபிஷியலில் 400K அடிக்கணும், உங்களோட சப்போர்ட் வேணும் ஃபேமிலி. ஸோ சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க vlog-குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் போகிறேன் சர்ப்ரைஸ்க்கு, சில விஷயங்கள் வாங்குறதுக்காகவும் சில விஷயம் பண்ணுறதுக்காகவும். என்ன மதன் திவ்யாவை வச்சுக்கினே பேசுகிறீங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. திவ்யா ரெஸ்ட் ரூமில் இருக்கா, நான் வெளில கிளம்புறேன். அதாவது என் தம்பி கூட நான் வெளில போகிறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் தம்பி, அவனோட நான் வெளில போகிறேன், திவ்யா கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். பட் மேபி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கலாம், நான் ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்ற ஜட்ஜ்மெண்ட் இருக்கலாமே தவிர இதுதான் பண்ண போகிறேன்றது அவளுக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு vlog-ஐ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம கிளம்பிட்டேன். நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிய தான். தம்பி வீட்டுக்கு போயிட்டு தம்பியை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம எங்கெங்கே போகிறோம், என்ன வாங்குகிறோம், இந்த சர்ப்ரைஸை நான் எப்படிலாம் திவ்யாவுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கடையை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம் காய்ஸ், முடியலை. நானும் தம்பியும் அலைஞ்சிட்டு இருக்கோம். அப்படின்னா சர்ப்ரைஸ் தானே யோசிக்கிறீங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். வேண்டிக்கடை கிடச்சிடணும்னு வேண்டிக்க. இப்போ டிஃபிகல்ட்டான சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அதை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். கடை கிடைக்கல காய்ஸ். இதோட ஒரு 4-5 கடை ஏறி இறங்கிட்டோம். காய்ஸ் ஒரு வழியாக கிஃப்டை வாங்கியாச்சு. ஸோ பார்த்துக்கங்க. ஸோ என்ன கடை என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஜட்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துல கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் ஃபினிஷிங் போயிட்டுருக்கு. கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருப்பான்னு தான் நினைக்கிறேன், ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன். மேபி அழுகவும் செய்யலாம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு, வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக எல்லா கிஃப்ட்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நேற்றே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி கிஃப்டெல்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரல, என் தம்பி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போது நாங்கள் லைவ் இப்போ தான் பேசி முடித்தோம். ஸோ அதனால தான் சொல்லியிருப்பேன் லைவ் நான் காலையிலேயே லைவ் வர்றேன், ஈவினிங் வர மாட்டோம், கொஞ்சம் வெளில போகிறோன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி இப்போது நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தம்பி வீட்டில் தான். ஏன்னா கிஃப்ட்லாம் அங்கேயே தான் வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே எடுத்து வந்தால் கண்டிப்பாக நான் மாட்டிக்குவேன். நான் என்னென்ன கிஃப்ட் வாங்கினேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஜட்ஜ் பண்ணது இல்லாமல் இது டோட்டலாக வேறு மாதிரி கூட இருக்கலாம். vlog ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ திவ்யாவை நான் கிளம்ப சொல்லியிருக்கேன், வா தம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் ஏது இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஏன் இப்போ நான் பேசுகிறேன்னாக்கா இதுக்கப்புறம் நான் பேச முடியாது, நான் வண்டியில் கூட்டிகிட்டு போவேன். தம்பி வீட்டுக்கு போகிறோம் கிளம்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அப்படி போகிற விளையாட ரீல்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் நிறைய டான்ஸ் தான் எதிர்பார்க்குறீங்க எங்ககிட்ட. ஸோ அதனால் டான்ஸ் ஆடுற மாதிரி ஏதாவது காஸ்டியூம் போட்டுக்க திவ்யா, அப்படி டான்ஸ் பண்ணிவிட்டு அப்படி போகிற வழியில், ஏன்னா போகிற வழி கொஞ்சம் ஃபாரஸ்ட்டு மாதிரி நல்லாயிருக்கும் லொக்கேஷன்.
அதனால் அங்கே டான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தம்பி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். அம்மா வேறு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி அம்மாவும் ஃபோன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ போயிட்டு அங்கே என்னென்ன செலிப்ரேஷன் பண்ண போகிறோம், என்னெல்லாம் நான் வந்து கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மேடம் இப்போ குளிக்க சொல்லியிருக்கேன், குளிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பேச முடியாது கைஸ், நேராக வந்து அங்கே போய் vlog அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே வாங்க போகலாம் கைஸ். ஃபைனலி வந்துட்டோம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. நான் வந்து முன்னாடி போகிறேன், நீனும் பாப்பாவும் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டேன். முன்னாடி வந்துட்டேன். முடியும் கருத்தி வெயிட்டா இருக்கு நினைச்சேன், வெயிட்டே இல்ல. அதுலதான் அந்த இது அதெல்லாம் அதான் நம்ம வாங்கணுமே. காய்ஸ் என்னடா எங்கேயோ காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்கன்னு பாக்குறீங்களா? வெயிட் பண்ணி பாருங்க காய்ஸ், செலிப்ரேஷன் வேற லெவல்ல இருக்கும் இன்னைக்கு. திவ்யாவும் பாப்பாவும் இனிமே தான் வருவாங்க. நான் முன்னாடி போறேன்னு சொல்லி வந்துட்டேன். டிஷர்ட் எப்படி இருக்கு? ஆக்சுவலி இந்த டிஷர்ட்டு திவ்யா பர்த்டேக்கு வாங்கினது, நான் அவளுக்கு கிஃப்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் போடவே இல்லை, ஒரு வாட்டி கூட போடல, கிஃப்ட் கொடுத்ததோடு இருக்குது. ஸோ ஆனால் இந்த செலிப்ரேஷனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் கோயில் இங்கேயா கைஸ், பிளாகை ஸ்கிப் பண்ணால் பாருங்க என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி. ஃபைனலி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்க டெக்கரேஷன் எங்கே பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. மலை மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் காய்ஸ். நாங்கள் பண்றா பாருங்க பலூன்லாம் கரெக்டாக தான் இருக்கு, விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒட்டாது அது செவுத்துல, அதனால போல. செலிப்ரேஷன் மூட் ஆன் ஆயிடுச்சு காய்ஸ். இனிமேல் படப்படன்னு எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணிட்டு திவ்யா வர்றதுக்குள்ள நம்ம வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். திவ்யா வந்தா கூட கீழே தான் தம்பி வீடு இருக்கு, கீழே தான் இருப்பா. நாங்கள் மேலே மலை மேலே இருக்கோம், நாங்கள் தான் போய் கூட்டு வர மாதிரி இருக்கோம். வெயிட் பண்ணி பாருங்க காய்ஸ். அந்த செவுத்துல பிளான் பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகலை, அதனால மரத்துலேயே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். காத்துல நிக்க மாட்டேங்குது காய்ஸ். கட்டிக்கிட்டு இருக்கான் பாரு காய்ஸ். லாவணியா வந்துட்டா, லாவணியாவும் திவ்யா வந்துட்டாங்க. திவ்யா எங்க கீழே விட்டு வந்துட்டியா? பலூன்ல இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன், யாக குண்டத்துல பாருங்க காய்ஸ். இது உள்ள போட்டு விட்டு எடுன்றாங்க, நான் எதை எடுப்பேன் சொல்லுங்க. திவ்யா கீழே விட்டு வந்துட்டியா? கீழே இருக்காக்கா, எங்க போறேன்னு சொல்லிட்டு வந்த? நான் போய் சாமியை பார்த்துட்டு வரேன். ஐயோப்பா தீஞ்சு போறேன் கைஸ், எல்லாருமே முடியல கைஸ். செலிப்ரேஷன் எங்கெங்க வந்து தேடி வர வேண்டியதா இருக்கு பாரு. உன் பர்த்டேக்கு தானே மாஸ் பண்ணிடலாம் விட. பாப்பா பர்த்டேக்கு மாஸ் பண்றோம் கைஸ். டெக்கரேஷன் நடந்து கொண்டே இருக்கின்றது. 2 பேரும் கதை எல்லாம் கதை. ஏய் கதை பேசாதீங்கடா டே, மணியாவதே. கார்த்தே சூப்பர்ரா, நீ வேற லெவல்ரா. டெக்கரேஷன் பல்கா இருக்கு கைஸ். ஒன்னா நம்பர்லாம் பறக்குது. எதுக்குடா இது? சாமினா மினா ஏ ஓகா ஓகா ஏ டெக்கரேஷன் பங்கமா இருக்கு கார்த்தி. ஐயோ ஜீவன் ஆடு அப்படியே ஆடுறா. சாமினா மினா நீட்டா பண்ணிட்டானே காய்ஸ். ஃபைனல் டச் முடிஞ்சிருச்சு. ஆனா மேகம் தான் எங்களை ரொம்ப சோதிக்குது. இவ்வளவு நேரம் பல்ல போட்டு நெருதுனா ஒன்னும் அது மாதிரி அந்த மேகம் தானே மச்சினது பின்னாடி மழை பெய்யற மாதிரி இருக்கு. ஃபைனலா 100K இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி ரீச் பண்ணிட்டோம் காய்ஸ். இந்த செலிப்ரேட் பண்ணவே எங்களுக்கு நாக்கு தள்ளுது காய்ஸ். ஓகேவா? சூப்பர்ரா. ஏய் அது கரெ எப்படி இருக்கு காய்ஸ்? காய்ஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னாங்க நம்ம வந்து திவ்யாவை கூப்பிட போறோம். திவ்யாவை கூப்பிடுறதுக்காக தம்பி போயிருக்கான் கீழே, வண்டியில கூப்பிட்டு வருவோம். நம்ம அப்படியே இங்க ஸ்டெப்ல கொஞ்சம் மலை ஏறி வரணும். நம்ம அப்படியே பாதி தூரத்துல இருந்து போயிட்டு கண்ணை மூடி திவ்யாவை கூட்டிட்டு வரலாம். ஓகே காய்ஸ், திவ்யாவை போய் கூட்டின்னு வரான் பாருங்க.
கட்டு போனே போனோடி கூட இந்த கட்டு போலியா போயிடல என்ன மாதிரி போறதடியா ஆமாடா ஐயோ சொலத்திராடா டேய் சும்மாவே இல்லையே ஆன் பண்ணியா சிவா கொஞ்சம் பேக் மட்டும் பாரு பாத்துக்கலாம் விடு அல்லவா இதுதான் சொன்னேன் தூங்குற காத்தி நீ பாரு உங்க பாரு முடி தூங்கி போட்டு நறுக்கு நறுக்கல அதே தெரியல இல்ல அது ஜூமிங்ல இருக்கு 2x ல இருக்குல சரியா நான் ரெடி தான்ப்பா எங்க வரணும் ரெடி 3 2 1 ஹாப்பி 100k இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி ஆமா நீ தடுப்புக்கு விட்டுட்டேன்னா மேலே பார் இங்கே பார் சிலாக்கிட்டு நல்லா இருக்குடா இயற்கை சூழல் இயற்கை சூழல் 100k இன்ஸ்டாகிராம் சிம்பிள் அழகா இருக்குடா நம்மால் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான் Thank you for 100k families. எங்கயோ போயிட்டாடே பேப்பர்லாம் அங்க போயிடுச்சா அக்கே பழமா என் மூஞ்சில ஆயிடுச்சு தானே இன்னும் போட்டு டேய் போதும்டா டேய் இவா கேக்குது ஹாப்பி 100k Insta family. Thank you for love and support. I love you lots of love you guys. இது நீங்க இல்லாம இல்ல சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் கொடுக்கணும் அதனால உங்களுக்கு கொடுத்துட்டேன் அடுத்து என் புடிச்சு அக்கவுண்ட் வர ஐயோ மண்ணு ஹாப்பி 100k Insta ஏய் டப்பா இந்த வண்டியே வாங்கி கட்டிட்டு போயிடுச்சு ஜீவா ஹேர் வாஷ் பண்ணு ஜீவா ஓகே வா காத்தி போ நீ போ வா நீ வா ஓடியா எஸ் 100k இந்த கேக் இங்க இருக்கு that is stupid இது ஆஃப் தெரிஞ்சா ஓகே தானே நீ இருக்கிற கலர் தான் தெரியுது thank you காத்தி போடா காத்தி ஓடியா காத்தி போ டக்குனு வெச்சு மாதிரி டக்குனு ஏன் நச்சுறீங்க கை கொடுங்க கை எப்படி கொடுக்கறது நானே ஹாப்பி 100k thank you யா ஃபுல்லா 100k யா ஓகே வா முடிச்சா ஓகே லாவா முடியா போ லாவணியா போ அப்பா நான் வீடியோ எடுக்க மாட்டேன் வீடியோ எடுக்க போடா போ போடா முன்னால இதெல்லாம் எடுக்காதீங்கப்பா இதெல்லாம் டேக் கிடையாது thank you எத்தனைக்கு happy 100k Melvin couple family தலை ஃபுல்லா இருக்கு தானே இந்தா லாவணியா ஃபோன் பண்ணி லாவணியா ஜீவா கலந்து வாச்சிருக்காங்க support guys love you hats off you guys இந்தா ஜீவா போடா ஜீவா எப்படி நல்லா இருந்துச்சா செலிப்ரேஷன் I like these decorations natural
நேச்சுரல் டெக்கரேஷன் இஸ் தி பெஸ்ட் டெக்கரேஷன் நோ யா இந்த மரத்தை யார் கண்டுபிடிச்சீங்க முதல்ல சொல்லுங்க எனக்கு இது நானமோ பண்ணி லைட்டிங்காக அப்படி இப்படி செட்டிங் பண்ணி பண்ணோம். ஹாப்பியா? ஹாப்பி 100K for Instagram thank you love you thank you நல்லா இருக்கு அருண் I'm really miss you Arun in the start Thank you for Karthi and Jeeva, Lavanya. Thank you for Jeeva, Karthi and Lavanya. Thank you guys. Love you, love you, love you, love you. Lots of love you. Okay. அவ்வளோ போலாமா? வாங்க போலாம். Guys, இங்க பாத்தீங்களா? T-shirt. கழட்டி மாட்டேங்க. போட்டோ. இல்ல. எப்படி? இந்த t-shirt வந்து என் பர்த்டேக்கு gift பண்ணா. நல்லா பாத்துருப்பீங்க, நிறைய பேர் பாத்துருப்பீங்க. சொம்பு தூக்கிட்டு வந்துடாதீங்க. இவங்கள பார்த்து காப்பி காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொம்பு தூக்கிட்டு இப்படி வருவீங்க. உங்க சொம்பு போடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இந்த பனியனு என்னோட பர்த்டேக்கு நாங்க வந்து ஈசிஆர்ல இவன் வந்து ரெசார்ட் வந்து புக் பண்ணிருப்பான். சோ அந்த இடத்துல இவன் எனக்கு கொடுத்தா. சோ அந்த கிளிப்ப கண்டிப்பா நான் இந்த வீடியோக்கு கீழே போடுவேன். யாராவது காப்பி அடிக்கிறீங்கோ, பல்லு வளர்க்குறீங்க, பேஸ்ட் வளர்க்குறீங்க, எவனா சொம்பு தூக்கின்னு வந்தீங்க, அந்த சொம்ப கொண்டே ஒரே அடிதான் சொல்லி போட்டேன் நான். ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் நிறைய இருக்கு தெரியும். vlog கண்டினியூ ஆகும். vlog கண்டினியூ ஆகும். இது ஆக்சுவலி எனக்கு ஒரு சொல்லி அந்த gift தரதுக்கு முன்னாடி இது தள்ளி வச்சுக்கலாம். நான் கேக் என்ன வாங்க வச்சிருக்கீங்களா? வச்சுக்கலாம் இரு. மென்டல் 2x ல ஏதோ கிஃப்ட் வச்சிருக்கானா பாப்போம். பல நாள் ஆக்சுவலா யூடியூப்ல கொடுத்த அந்த gift ரொம்ப பெஸ்ட் தான். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. பட் இந்த gift எப்படி இருக்குன்னு பாப்போம். நான் கேமரால உன் கையை வச்சிருக்கியா இல்லையா? கண்ண மூடி நில்லு. நீ கண்ண மூடி நிக்கணும். கண்ண மூடி தானே கழுத்து வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரம். கையை காட்டு. உள்ள ஒரு கை. கோயில பொங்கல் வாங்குற மாதிரி இருக்கு கை. அவன் தான் கைய காட்ட சொன்னா. சாட்சி பண்ணா லட்டா யாரு குடிக்கல தரலாமா? மூடு. நோ என்ன சிரிப்பே இவா ஒளிஞ்சிடுவா போல. தாச பறக்குதுப்பா. ஏய் நில்லு ஒரு இடத்துல. I'm just a girl with a big dreams. I want respect. I want attention. I want to reach somewhere in my life. என்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு பிரின்சஸா ஹாப்பி 100K family. மேடம் நல்லா இருக்குடா. ஆக்சுவலி ஒரு லெட்டர் எழுதிருக்கேன் காய்ஸ். உங்களுக்கு எல்லாம் ஜூம்ல காமிக்கிறேன். லைன் கிங் அபிஷியல் லைன் கிங் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து திவ்யாவுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். கேக் தெரியுதா? லைன் கிங் அபிஷியல் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து நம்ம திவ்யாவுக்கு வந்து அவார்ட் கொடுக்குறோம். Wishes, thank you 100K followers. Wishes by Lion King family. கோல்டு மெடல் வாங்கிட்டாவில்ல. எவனோ எதுக்கு ஏன் பொண்டாட்டி கொடுக்கணும், நான் கொடுக்குறேன் பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீல்டுக்கும் இதுக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். Thank you. Nice.
ஒன்று பார்த்து பார்த்து பண்ணோம். பிடிச்சிருக்கா காய்ஸ்? பிடிச்சிருக்கா? நான் திவ்யாவுக்கு கொடுத்த அழுவாத. இந்த அவார்டோட நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு நீங்களே அவார்டு கொடுத்துக்காதீங்கடா அப்படின்னு தலையே தற்குறீங்க நினைப்பீங்க. எங்களுக்கு நாங்களே அவார்ட்லாம் கொடுத்துக்கல. நான் என் பொண்டாட்டிக்கு கொடுக்குற அவார்டு. ஏன் அப்படின்னா, இஸ் அ ஸ்ட்ராங் லேடி. என்னோட லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி, எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி, நிறைய வலியை தாங்கி, நிறைய அவமானங்களை தாங்கி எனக்காக இருக்கா. ஸோ அவளை நம்ம பெருமைப்படுத்தணும். அண்டு எல்லா கணவன்மார்களும் தான் பொண்டாட்டிக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. ஊர் உலகத்தில் உள்ளவங்களாம் நம்ம பொண்டாட்டிக்கு அவார்டு கொடுக்க வேண்டாம். உன் பொண்டாட்டி நல்லா பொறுப்பாக இருக்காடா, உன் பொண்டாட்டி நல்லா அடக்கொடக்கமாக இருக்காடா அப்படின்னு ஊர் உலகத்தில் சொல்ல வேண்டாம். நம்ம பொண்டாட்டியை பார்த்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரௌடாக வந்து அவங்கள பெருமைப்படுத்தணும்னா அதுவே அவங்க ரொம்ப பெரிய ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் அதை தான் விரும்புகிறேன். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த அவார்டை நான் கொடுக்குறேன். இன்னும் நிறைய விஷயங்களை திவ்யா நிறைய பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். என் அக்கௌண்ட் இதோட 5வது அக்கௌண்ட். இதுக்கு முன்னாடி 4 அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். 4 அக்கௌண்ட்டுமே ஹேக் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 50-70 கிட்ட வருவோம். எதுக்காக பண்ணுவானுங்க, ஏன் பண்ணுவானுங்கன்னு தெரியல. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஐடி எனக்கு என்னோட வெற்றியை கொடுத்துருக்கு. எத்தனை ஐடி போனாலும் நீ மனம் தளராத அப்படின்னு சொல்லி இந்த ஐடியும் என் புரிச்சனும் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. Thank you so much, Mama. Love you, lots of love you. Thank you. நான் ஜீவா மிரட்டி விட்டலாம். Thank you guys. Thank you. 100K Instagram families. YouTube வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. யூடியூப்க்கு வச்சுக்க, இது இன்ஸ்டாகிராமுக்கு வச்சுக்கோ. இது வந்து இந்த பதக்கத்தை வந்து நீ எஃபோர்ட் போட்டதுக்காக வச்சுக்கோ. கோல்டு மெடல் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மெடல் கொடுத்துட்டு. Thank you so much. எதையுமே மிச்சம் வைக்க கூடாது. என்ன கார்த்தி? Love you guys. Love you. Keep supporting. நல்லா இருக்கு. guys, ஷீல்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. நல்லா இருக்கா? மெடல் லைட்டா திருப்பி அவனை பிடிச்சிருக்கா? ஏமா? லவ் யூ. Thank you. Nice. உண்மையாவே நல்லா இருக்கு. உண்மை அதுதான் guys. நீங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து நம்ம மனைவியை வந்து பெருமையா பேசணும், பெருமையா நடத்தணும், பெருமையா வந்து சொல்லணும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்க உங்களை மனைவியை நேசிங்க. உங்க மனைவிக்கு உண்மையா இருங்க. அவங்க சின்ன விஷயங்கள் ஏதாவது பண்ணா கூட அதை ரொம்ப பெருசா பாராட்டுங்க. அதை வந்து நம்ம தான் வந்து அவங்கள வந்து நிறைய இடத்துல மோட்டிவேட் பண்ணணும். நிறைய நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது. நம்ம வெளி உலகத்துக்கு போய் வேலைக்கு போயிட்டு வந்துடுறோம் ஆண்கள் எல்லாருமே. அதை தாண்டி பெண்கள் வந்து பிறந்த வீட்டுல ஒரு கஷ்டத்தை பார்த்துட்டு வந்து புகுந்த வீட்டுல ஒரு கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணி தன்னோட கணவனுக்காக எவ்வளோ விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னுமே என்கிட்ட பேசுற நிறைய அக்காமாருங்க வந்து பிஎட் படிச்சிருக்காங்களா. ஒரு அக்கா நமக்கு மெசேஜ் பண்றவங்க நம்ம கிட்ட பேசுறவங்க பிஎட் படிச்சிருக்காங்களா. அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல எப்படி மெசேஜ் பண்றேன்னு தெரியல. ஏன்னா எங்க ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்காது, எங்க ஹஸ்பண்டுக்கு அதை அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியும் இருக்காங்க இன்னுமே நிறைய ஹஸ்பண்ட். ஏன் ஒரு கொத்தடிமை மாதிரியே வச்சிருக்காங்கன்னு தெரியல ஒய்ஃப் எல்லாமே. அப்படிலாம் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப தப்பு. அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அவங்கவுங்க வழி தெரியும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளோட மனைவியை நேசிக்கிறோமோ, நம்மளோட மனைவியை வந்து உயர்வா காட்டுறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளோ சும்மா எதுவுமே பண்ணாமலே இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம மேல பாசம் காட்டுறவங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ராடனரியா காட்டுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எல்லா ஹஸ்பண்டான அண்ணனுங்க, மாமாங்க, எல்லா அங்கிள்ஸும் வந்து அதை ட்ரை பண்ணுங்க. உங்களோட மனைவிக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். நிறைய இன்னும் அவங்களோட டேலண்ட் வெளியே வரும். என்னோட பெரிய ரிக்வஸ்ட். கைஸ், அவன் இது எதுக்காக சொல்றா அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
ஒருத்தருங்க உங்க பார்ட்னரை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மோட்டிவேட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க நல்லா பாத்துப்பாங்க, பண்ணணும்னு ஒரு விஷயம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. பண்ணுவாங்க. வேல்யூவா கடமைக்குன்னு ஒரு செலிப்ரேஷன், இப்ப அவங்களுக்கு பிறந்த நாள் வருது, லவ் அனிவர்சரி வருது, கல்யாண நாள் வருதுன்னு ஒரு கடமைக்காக அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணாதீங்க. நீங்க பண்ற கிஃப்ட் அவங்களுக்கு உங்க மேல இன்னும் பாசத்தை அதிகரிக்கணும், இன்னும் பண்ணணும்னு தோணும். எவ்வளவுதான் நீங்க பண்ணாலும் உங்களை விட்டு போக கூடாது, உங்க மேல ஒரு வெறுப்பு வரக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வரணும். சோ நீங்க கொடுக்கற கிஃப்ட் சின்னதா ஒரு குண்டு மணி அளவு சைஸ் இருந்தா கூட அவங்களை என்னைக்குமே விட்டு கொடுக்காத மாதிரிதான் இருக்கணும். சோ நீங்க விட்டு கொடுக்காம இருந்தாதான் உலகத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க கைஸ். உலகம் 1000 பேசும், ஆனா உங்க பார்ட்னரை நீங்க பேசாதீங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க வைஃபை சந்தோஷமா வச்சுக்கோங்க. வைஃப் எல்லாருமே ஹஸ்பண்டையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு வைஃப் எல்லாம் நடத்தாதீங்க, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நிறைய என்கிட்ட அக்காங்க பேசும்போது ஏற்கனவே எனக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா எங்க அம்மா பட்ட கஷ்டங்கள், எங்க சித்தி எங்க சித்தி பட்ட கஷ்டங்கள் அண்ட் எங்க அம்மா பட்ட கஷ்டத்தை பார்த்தே வந்து எனக்கு பொண்ணுங்க மேல ரொம்ப ரெஸ்பெக்ட். ஏன்னா எங்க அம்மாலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. எங்க அப்பா வந்து எவ்வளவு சுச்சுவேஷன்ல இருந்து சின்ன சின்ன காசு சேர்த்து வச்சு அதுல இருந்து எங்க அம்மா சேர்த்து வச்சு எங்களை படிக்க வச்சு இவ்வளவு தூரம் ஆளாக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே பொண்ணுங்க மேல எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட். அதை தாண்டி எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், இந்த இது மூலியமா எனக்கு இந்த சோசியல் மீடியா மூலியமா எனக்கு நிறைய அக்காங்க, நிறைய தங்கச்சிங்க கிடைச்சாங்க. அவங்களோட ஒரு லைஃபை கேட்கும் போதும் அவங்களோட ஒரு லைஃப்ல நடக்கிற விஷயங்களை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி இல்லாம இருக்காங்க ஆண்கள், இப்படி இல்லாம வந்து கஷ்டப்படுத்துறாங்க அக்காங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவங்கெல்லாம் வந்து யாரோ எவரோ எங்க மேலே இவ்வளவு பாசமா இருக்கும் போது உங்க மேல எவ்வளவு பாசமா இருப்பாங்க. நீங்க அதை ரொம்ப மிஸ் பண்றீங்க. ரியலைஸ் பண்ணுங்க. எங்க மேலேயே இவ்வளவு பாசமா இருக்கிறவங்க உங்க மேல இன்னும் எவ்வளவு பாசமா இருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க. ஏன் நம்ம கிட்ட காட்டாத பாசத்தை அவங்க கிட்ட காட்டுறாங்கன்னு கொஞ்சம் அவங்க கூட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உட்கார்ந்து பேசுங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலுமே பெரியது கோவப்படுத்தலாம் சொல்லல, அதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்க. நம்மளோட மனைவி வந்து யாரோ ஒரு பர்சன் மேல இவ்வளவு பாசமா இருக்கா, நம்ம மேல இருக்காங்க. பட் இன்னும் எக்ஸ்ட்ரீம் நம்மள போனாக்க இன்னும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன குறை வைக்கிறோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுங்க. எதா இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. அதுக்காக நான் வந்து பசங்களை மட்டுமே குறை சொல்ல மாட்டேன். இங்க பெண்களும் கொஞ்சம் மோசமா தான் இருக்காங்க, அதை விட்டுறலாம். ஏன்னா இங்க பாதி இருக்காங்கன்னா கெட்டவங்க, இங்க பாதியும் கெட்டவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆண்கள்ல பாதி இருக்காங்க, பெண்களையும் பாதி கெட்டவங்க இருக்கதான் செய்யறாங்க. அண்ட் நிறைய பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணா என்னோட நான் இதை கொடுத்ததுக்கான பெரிய சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அண்ட் நீ ரொம்ப ஹாப்பியா திவ்யா? ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. ரியலி அன்எக்ஸ்பெக்டட் தான். மத்தவன் குடுக்கறானோ அவார்டு, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. உண்மையாவே அவார்டு கொடுக்க வேணாம். என் பொண்ணாடிக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன், அவள் தான். Thank you so much. Love you. Nice. Love you. Love you. Lots of love you. Really nice. Thank you. அடுத்த கேக் வெட்ட போறேன் गाइस. வர்ச டேய் கேப் கிடைக்கிறப்பலாம் என்னத்தையும் அவன் எடுத்துடுறான். லைட்டிங்க திவ்யா பங்கமா இருக்கு திவ்யா. காய்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ப்ரமோஷனுக்கு வந்த கேக்கு. நம்ம யாவை கேக் அக்கா வந்து இன்ஸ்டாகிராமுக்காக அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கார்த்தி, அதாவது நம்ம தங்கச்சிக்கு, இங்கே ஒரு தங்கச்சிக்கு பர்த்டே. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரே கேக்கை வெட்ட வச்சிடலாம். ஓகே மா வாமா. மா வாமா. டேய் கார்த்தி வாடா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. அவளை வெட்ட சொல்லு, அம்மாக்கெல்லாம் விட்டு சொல்லு, பாப்பாக்கெல்லாம் விட்டுங்க. உள்ளத்தி சூப்பர்.
எனக்கா கேட்சப் ஹாப்பி பர்த்டே இங்க பாக்கணும் ஊட்டும் போது. ஓகே பர்த்டே ஓகே காய்ஸ், இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் நான் திவ்யாவுக்கு கொடுத்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ் சொன்னது. ஏதோ என்னால முடிஞ்சது. பெரிய பட்ஜெட் இல்ல, என்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டை வச்சு என்ன இவ்வளவு வேல்யூ பண்ற மாதிரி என்ன பண்ணலாம், இவளுக்கு வந்து மோட்டிவேஷனா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் வந்து யோசிச்சு பண்ணோம். அண்ட் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவா. கண்டிப்பா இதை இன்னும் பல நாட்களுக்கு இந்த மெமரபிள் இவள்கிட்ட இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு நான் திவ்யா கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க ரொம்ப இருட்டிருச்சு, நாங்களும் மழை பெய்யறதுக்கு முன்னாடி வீட்டை பார்க்க போறோம். கீழே போறோம், போயிட்டு அம்மாட்டெல்லாம் காட்டணும். அதையுமே அடுத்தடுத்த கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ், நம்ம சேனல்ல நீங்க தான் இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் vlog-ஆ பாக்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்ட்ட இருந்து பாய் சொல்லிட்டு போறது நாங்க உங்க மதன் திவ்யா. பை பை ஆல். மறந்துடாதீங்க, நம்ம லயன் கிங் ஆபீஷியல்லாம் சேர்ந்துதான், நம்ம லயன் கிங் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்துதான் இந்த கிஃப்ட் இந்த மெடல் எல்லாமே திவ்யாவுக்கு கொடுத்துருக்கோம். நோட் தட் பாயிண்ட் யுவர் ஆனர். ஐ அம் பெட்டர். பை பை. பை பை.